எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறது உங்கள் பிரகஷி ஹோம் மேக்கர் சேனல். இன்றைக்கி சூப்பரான ரெட் சீஸ் பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வெந்நீரில் 300 கிராம் பாஸ்தா, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், இது பாருங்கள் நல்லா சாஃப்டானே அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 10 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க, அது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள் ப்ரௌன் கலர் ஆனோடனே இதில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. அதையும் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அந்த கேப்பில் நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். 3 தக்காளி, கொஞ்சமாக புதினா, இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. கலர் சேஞ்ச் ஆனோடனே வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அந்த பேஸ்ட்டையும் கொஞ்சம் தண்ணியும் போட்டு கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். 10 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 சீஸ் க்யூப்ஸை துருவி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் ஆரிகானோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ரெட் சீஸ் பாஸ்தா ரெடிங்க. இந்த மழைக்கு சாப்பிட எவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுமா? நீங்கள் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.